அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இரண்டாவது செஷன்ல ஆண்டவர் உங்களோடு பேசும்படி என் இருதயத்தில் வைத்த வார்த்தை வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல்? இந்த வசனத்தை ஒரு 3 தடவை வாசிப்போமா சேர்ந்து? 1 2 go. வாசிங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனா? வாசிங்க. கீலேயாத்திலே, சத்தமா. எல்லாரும் சேர்ந்து இங்க கவனிங்க. பைபிள் பார்க்காம சொல்லுங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி? This is the agony of God. இது தேவனுடைய பாரம். புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமானால், மருந்து இருக்கிறது, டாக்டர் இருக்கிறார்கள், ஆனா நோயாளி செத்துக்கிட்டு இருக்கான். ஏன்? ஒரு காலகட்டத்தில் மருத்துவம் இல்லை, ஜனங்கள் மரித்தார்கள். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் என்ன இல்லை? அம்மை நோய்க்கு கூட மருந்து இல்லை. ஆமாவா? சிக்கன் பாக்ஸ் போட்டு செத்தவங்க உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் மருந்து இல்லை, செத்தாங்க. பிரசவம் பார்க்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் மரித்தவர்கள் உண்டு. ஆனால் இப்ப ஆண்டவர் கேட்கிறார், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, மருந்து இல்லையான்னு கேட்கிறார். இரண்டாவது, ரணவைத்தியன் அங்கே இல்லையோ, டாக்டர் இல்லையா கேட்கிறார். இருக்கிறார். இல்லையோ? இரண்டாவது பகுதி இல்லையான்னு கேட்கிறார். முதலாவது பகுதியில் எங்கே என்று கேட்டார், இரண்டாவது பகுதியிலே இல்லையா என்று கேட்கிறார். ஒரு நேசர் உயிரோடு இல்லையா? நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்தவில்லையா? நமக்காக ஒருவர் 5 காயங்கள் ஏற்கவில்லையா? நமக்காக சுகமளிக்கிற வல்லமையை விட்டு சென்றவர் ஒருவர் இல்லையா? நமக்காக அற்புதம் செய்கிற ஒரு நேசர் இல்லையா? நமக்காக செங்கடலை பிளக்கிறவர் இல்லையா? நமக்காக யோர்தானை பிளக்கிறவர் இல்லையோ? இல்லையோ? கவனிங்க, இந்த பிரசங்கத்தை கவனிக்கணும். தங்கச்சி கவனிக்கணும். நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன்னு அவங்க கவனிக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்க கிடையாது, நமக்கு புரியும். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். You can understand. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டியவங்க. சொல்றது புரியுதா? காலத்தை பார்த்தா நம்ம எல்லாம் யாரா இருக்க வேண்டியவங்க? பாஸ்டர்ஸா இருக்க. பாஸ்டர்ஸ்னா உடனே உங்க பாஸ்டர் தள்ளி விட்டுட்டீங்க பாஸ்டர் ஆயிராதீங்க. காலத்தை பார்த்தா பாஸ்டர் மாதிரி ஆக வேண்டியவங்க, போதகர்கள் ஆக வேண்டியவங்க, போதிக்க வேண்டியவங்க. ஆனா சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்? நம்மளே ஆக்கிட்டோம் சின்ன பிள்ளை. ஆனா சின்ன பிள்ளைக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுங்க, தனியா சாப்பிடும். சின்ன பிள்ளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, தனியா சாப்பிடும். மஷ்ரூம் சாப்பிடும். ஆனா சின்ன பிள்ளைக்கு வசனம் புரியாது. அந்த சின்ன பிள்ளையை நான் பார்க்கணும். காலத்தை பார்த்தா இது தேவனுடைய ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தை நீங்க பாரமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் இல்லையா? ஆமாவா தங்கச்சி? எனக்கு கொஞ்சம் ஓட்டு போடுங்களேன். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், இல்லையா? என்ன இல்லைங்க? ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? ஏதாவது இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாம் இருக்கிறது. ரட்சிப்பு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. என் இருதயத்தில் பேசுறாருங்க, சம்பட்டி மாதிரி அடிச்சாரு. என்ன இல்லைங்க ஆனேஷ்? அப்ப ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படாம சாவறான்? ஜனங்கள் ஏன் நரகத்துக்கு போறான் தெரியுமா? கொலைசியர் 2:3 வாசிக்க வேண்டாம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷ சாலைகள் அடங்கி இருக்கிறது. In whom
all the treasures of knowledge and wisdom. அவர் ஒரு பொக்கிஷசாலைங்க. அவர் ஒரு பொக்கிஷசாலை. அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது, அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இல்லை, ஏன் ரணவைத்தியன் இல்லையா, கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையா? இருந்துட்டோ நம்ம தேசத்துல ஏன் ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாய் மரிக்கிறார்கள்? ஏன் ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாய் தெய்வம் அல்லாதவைகளை தேடி போகிறார்கள்? ஆனால் இன்றைக்கு அதை இருக்கிறது என்று நிரூபித்து காட்ட எனக்கு பாத்திரங்கள் தேவை. கை தட்டுங்க, நல்ல தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். இத பாருங்க, கையை தூக்கி தட்டுங்க, தூக்கி தட்டுங்க. This is the prophecy. இது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். பாத்திரங்கள் இருந்தால் கீலேயாத்தின் பிசின் தைலம் ஒழுக போகிறது. புரியுதா உங்களுக்கு? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. இந்த வார்த்தை கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வீட்டில் பிள்ளைங்க போய் தெருவில் போய் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டா உங்க அப்பா என்ன கேட்பார் தெரியுமா? நான் உயிரோட இல்லையான்னு கேட்பார். ஏதாவது விளங்கிச்சுன்னா அந்த பக்கம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன். இந்த ஆம்பளைங்க சப்போர்ட் பண்றதே கிடையாது. நல்லா இருக்கு, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா, தாய் குழந்தைங்களா சொல்லுங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆமா, இவங்க தான் நம்மளை காலை வருவாங்க. உண்மையில சொல்றேன், உங்களை கூட சமாளிச்சிடலாம். அப்படியே இருப்பாங்க, மைடியர் மாப்பிள்ளை மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது, நல்லா இருங்க. கைவிடுத்துறாமேன்னு சொல்லுங்களேன். வெளியில போய் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என்கிட்ட கேட்க கூடாதான்னு சொல்ல மாட்டாரு, நான் இல்லையான்னு கேட்பார். இப்ப இதை வச்சு யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி ஆண்டவர் கேட்டிருப்பார்? நான் இல்லையா, தைலம் இல்லையா, ரணவைத்தியன் இல்லையா? கேட்டுட்டு சொல்றாரு. ரிசல்ட் பார்க்கிறாரு, நிறைய சாவு விழுது. ரிசல்ட் பார்க்கிறாரு, கூட்டம் கூட்டமா வாலிபர் மரித்து போறான். ரிசல்ட் பார்க்கிறார், பின்ன ஏன் என் ஜனத்தின் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? 3 காரணங்கள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கோஆபரேட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். இந்த முகாமை விட்டு போகும்போது ஆண்டவர் சந்தோஷப்படணும், நான் தேடின பாத்திரங்களை கண்டுபிடிச்சிட்டேன். கைத்தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பிசின் தைலம் இருக்கு, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கவனிங்களேன், இன்ட்ரெஸ்டா கவனிங்களேன். பிசின் தைலம் இருக்கு, ரணவைத்தியனும் இருக்கிறான். ஆனா ஹீலிங் நடக்கல, ரிவைவல் நடக்கல, மாற்றம் நடக்கல. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியுதுன்னா எப்படி ஆட்டுங்க, புரியலன்னா எப்படி ஆட்டுங்க, போடானா சொல்லுங்க. இருக்கா? இருக்கு. தூத்துக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருந்து இருக்கா? இருக்கு. டாக்டர் இருக்காரா? இருக்கு. ஆனால் பேஷண்ட் அவுட். ஏன்? ரணவைத்தியன் இல்லையோ? என்ன காரணம்? வாசிக்கலாம். எரேமியா 18:3. எரேமியா 18:3. குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். He was doing something on the wheel. வாய் திறந்து சொல்லுங்க, வீல். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, வீல். ஸ்டேட்டஸ்ல மட்டும் டைப் பண்ணா போதாது, வீல். He was doing something on the wheel. திரிகைனா புரியாது. திரிகையா? திரிகைனா சக்கரம். சொல்லுங்க சக்கரம். சொல்லுங்க சக்கரம். சக்கரத்து மேல அந்த குயவன் ஏதோ ஒன்றை வணைந்து கொண்டு, he was doing something on the wheel. என்னதான் இருந்தாலும் 50 கோடி ரூபாய்க்கு ஒரு பஸ் வாங்கினாலும் 40,000 ரூபாய்க்கு போடுற டயர் தான் அந்த பஸ்ஸை நகர்த்தி கொண்டு போகுது. 25 லட்சம் ரூபாய்க்கு BMW கார் ஓட்டினாலும் டயர் பஞ்சர்னா கார் ஓடாது. இல்லைங்க, உள்ள ஏசி நல்லா இருக்கும், டயர் பஞ்சர் தம்பி. If wheel is out, the total system will out. ஒரு மனுஷனுடைய சக்கரம் ரொம்ப முக்கியம். கைவிடுத்து ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க எது மாத்துறீங்களோ இல்லையோ வீல் மாத்திருங்க.
டயர் மாத்திருங்க சொல்றாங்களா? டயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பழைய டயரை இப்படி உருட்டிட்டு விளையாடிருக்கீங்களா? டயர் அதில் சைடெல்லாம் எடுக்க முடியும். எனக்கு ஒரு ஆட்டோ டயர், சின்ன டயர், ஆட்டோ டயர் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஃபோன் வந்துட்டுல்ல, ஃபோனில் வந்து இப்படியே விளையாடுவோம். அது அப்போ அப்படி நொங்கு வண்டி கேட்டிருக்கீங்களா? அழகா இருக்கும். வீல், டயர். He was doing something on the wheel. அந்த களிமண் நம்மை குறிக்கிறது. இஸ்ரவேலே, இந்த குயவன் களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? அப்ப அந்த களிமண் என்பது நாம். ஏசாயா சொல்லுகிறார், நீர் குயவன், நாங்கள் களிமண். அப்ப அந்த அந்த சக்கரத்துக்கு மேல இருந்த அந்த களிமண் யாரு? சொல்லுங்க, நாங்க தான். சொல்லுங்க, நாங்க. அப்போ அந்த களிமண் அந்த சக்கரத்தில் இருந்தாதான் அந்த சக்கரம் சுத்தும் போது அந்த களிமண்ணை விரும்புகிற ஒரு உருவத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த குயவனால கையில் எடுத்து அதை செய்ய முடியாது. அதை சக்கரத்தில் வைத்து சுற்றி விடும்போது தான் அதை பாத்திரமாக வணைய முடியும். அப்போ எந்த களிமண் எல்லாம் சக்கரத்தோடு இணைஞ்சிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த தேவனுடைய கிரியைகளை இந்த தலைமுறைக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட், சக்கரத்தோடு இணைந்திரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சக்கரத்தோடு இணைந்திரு. இந்த பாருங்க, இப்படி இந்த கல்யாண வீட்டில் 360 டிகிரியில் திரும்புற மாதிரி அப்படி திரும்பக்கூடாது. டக்குன்னு திரும்பணும். உடனே திரும்புங்க, சக்கரத்தோட இணைஞ்சிரு. ஆமா, இவங்க கேக் ஊட்டுற மாதிரி திரும்புறாங்க அப்படி. ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சக்கரத்தோடு இணைந்திரு. சீக்கிரம் சொல்லுங்க, சக்கரத்தோடு இணைந்திரு. Get connected with the wheel. எவ்வளவு பெரிய வாகனமா இருந்தாலும் அந்த வாகனத்தை நகர்த்தி செல்லுவது அதனுடைய சக்கரம். ஆமென் சொல்லுங்களே. இப்ப பாருங்க, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:19. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்ற இடத்திற்கு 21வது வசனம் வாசிங்க. அவைகள் செல்லும் போது, எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் செல்லும் போது இவைகளும் செல்லும். அடுத்து வாசிங்க, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நிற்கும். அடுத்து, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரத்தில் இருந்தது. பஸ்ஸனுடைய ஆவி வீல்ல இருக்கு. கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். பஸ்ஸனுடைய லைஃப் எதுல இருக்கு? வீல்ல இருக்கு. அது போல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஜீவன் இந்த சக்கரத்தில் இருக்கிறது. இந்த சக்கரம் யாருன்னா தேவன். சொல்லுங்க, தேவன். சொல்லுங்க, தேவன். தங்கச்சுமா சொல்லுங்க, இந்த சக்கரம் யாரு? எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் திரும்ப சொல்றோம். இந்த சக்கரம் யாரு? தேவன். அப்ப ஏன் ஆவி, இந்த ஆவியின் ஜீவன் எதுல இருக்கு? மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? ரத்தத்தில் இருக்கு. மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்கு? அதனாலதான் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. மனுஷனுடைய ஜீவன் சதையில் அல்ல, நரம்பில் அல்ல, முடியில் அல்ல, ரத்தத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜீவன் சக்கரத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 11:6. அவன் வியாதியா இருக்கிறதாக அவன் கேள்விப்பட்ட போது. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? கை உயர்த்தி காட்டுங்க. காட்டிட்டாலும் நல்லா இருங்க. ஆமா, உண்மையில சொல்றேன், 32 வயசுல எனக்கு பிபி சுகர்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில ஏன்னா இப்படியெல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் ஆட்கள் கூட எல்லாம். ஏமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? இந்த ஸ்டோரி எல்லாம் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு எல்லாருடைய கோஆபரேஷன் தேவை. சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? மார்த்தாள், மரியாள், லாசரு சம்பவம் தெரியுமா தெரியாதா? இப்போ கவனிங்க, லாசரு வியாதியா இருக்கிறான் என்று யார் கேள்விப்படுறா? இயேசு கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே
நானா இருந்திருந்தா சும்மாவாவது தலையை காட்டிட்டு வருவோம், 1 கிலோ சாத்துக்குடியை வாங்கி கொடுத்துட்டு வருவோம். நிறைய நேரம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம மற்றவங்கள பார்க்க போறது அவங்கள நல விசாரிக்கிறதுக்கு அல்ல, சண்டை போட்டுருவாங்க, அதுக்காக பார்க்க போவோம். புரியல உங்களுக்கு? எங்க அம்மா என்ன சண்டை போட்டு திட்டி அனுப்பும். ஏல உங்க பெரியப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காரு, எனக்கு பிடிக்கவே செய்யாத அவரை, ஆனாலும் போவேன். பெரியப்பா நல்லா இருக்கேடான்னு சொல்லி ஒரு சாத்துக்குடி அங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். புரியுதா? அப்போ ரெக்கார்டு இருக்கும், அவன் மகன் வந்தான். புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவர் வரணும்னா நான் போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எதுக்காக மருத்துவமனைகளுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா, நான் வச்சிருக்கிற அன்பை காண்பிப்பதற்கு. ஆமாவா இல்லையா? லாசரு வியாதியா இருக்கிறான் என்று இயேசு கேள்விப்பட்ட உடனே, கேள்விப்படாம 2 நாள் எக்ஸ்ட்ரா கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டா எனக்கு மனசு ஆறிரும் சிஸ்டர். கேள்விப்பட்டு 2 நாள் ஊழியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். நான் இன்னும் 2 நாள் கூட்டத்தில் பேச போறேன். உங்க ரெஸ்பான்ஸுக்காக ரொம்ப நன்றி. நான் சொல்றது புரியுதா? உங்க ஃப்ரெண்டு ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, தெரியாம நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிட்டு அதே இடத்துல 2 நாள் நீங்க தங்குனீங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? லாசரு வியாதியா இருக்கிறான் என்று தெரிந்தும் he stayed 2 days. 2 நாட்கள் மறுபடியும் தங்கினா. இயேசு கிட்ட கேட்டா, ஏன் இயேசு? 5வது வசனம் வாசிங்க. தங்கச்சி கொஞ்சம் கவனிங்க, இந்த சேர்ல இருக்கிற தங்கச்சி கொஞ்சம் கவனிமா. லிசன், ஏங்க பிடிக்காததுனால போலன்னு சொல்றது வேற, பிடிச்சிட்டும் போல. ஹலோ, எனக்கு வர்ற கோவத்துக்கு மைக் எடுத்து ஏன் மண்டையில் அடிச்சிட்டான்னு தோணுது. உங்களையும் அடிக்க போறேன். உங்களை அடிச்சா உங்க அப்பா அம்மா என் மேல கேஸ் கொடுப்பாங்க. வாலிபர் முகாமில் மைக்கினால் மண்டை உடைத்து கீறல் அப்படின்னு பேப்பர்ல வரும். இளம் ஊழியக்காரர் கைதுன்னு வரும். எதுக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார், அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துறார். கையசு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் ஃப்ரீயா உங்கள்கிட்ட பேசினா அந்த வார்த்தையை உள்ள கொண்டு வந்துடலாமேன்னு வேஷம் போடுறேன். அன்பா இருந்தா, he loved them so much. அவங்கள ரொம்ப நேசித்தாராம், ரொம்ப நேசித்தார். நான் கேட்கிறேன், ரொம்ப நேசிச்சா நீங்க போயிருக்க தானே செய்யணும். ரொம்ப நீங்க அன்பா இருந்தாருன்னா போயிருக்கணும்ல. அப்ப அவரு சொல்றாரு, வீல் போகலப்பா, வீல் போகலன்னா நான் போக மாட்டேன். கை தட்டணும். பிதா போகலன்னா நான் போக மாட்டேன். உங்களுக்கு விளங்கல? இயேசு சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் அவர் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்யறதுனால அவர் என்ன தனியா விடுறதில்லை. அப்படிப்பட்ட இயேசு சொல்றார், எனக்கு லாசருவை பிடிக்கும், மரியாதை பிடிக்கும், மார்த்தாளை பிடிக்கும். என் ஃபேஸ்புக்கில் ஒரே மியூச்சுவல் ஃப்ரெண்டு லாசரு தான். ஏசப்பாக்கு ஃபேஸ்புக் இருந்திருந்தா அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். நமக்கு யாருன்னே தெரியாதவங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பான். ஏசப்பாக்கு அப்படி இல்லை. ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட், லாசரஸ். ஒரே ஒரு சிநேகிதன் இயேசுவுக்கு உண்டு, அவன் பெயர் லாசரு. வேதாகமத்தில் அது நீங்க பழைய ஏற்பாட்டில் மோசே ஆபிரகாம்லாம் கொண்டு வரக்கூடாது, அது வேற. லைவ்லி அவர் உயிரோடு இருக்கும்போது சிநேகிதன், அவருக்கு நெருங்கின ஃப்ரெண்ட் லாசரஸ். ஆனா அவ வியாதியா கிடக்கிறான். இயேசு போகல. காரணம், சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தவர். சொல்லுங்க, சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தவர். இந்த பகல்ல சில வாலிப பிள்ளைகளோட ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நிறைய பேர் மேல அன்பு இருக்கு, உண்மை. நிறைய பேர் மேல அன்பு வரும், உண்மை. நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் மேல நமக்கு அன்பு இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த அன்பை விட இந்த அன்பு இயேசுவை இழுத்தது போல இந்த அன்பு நம்மை கட்டுப்படுத்தணும். புரியுதா? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பவுலோஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுலோஸ் ராமேஸ்வரத்தில் பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன், கேரளாவுக்காரர். அவர் பவுலோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாம், உங்களுக்கு தமிழ்நாட்டில் சொன்னாலே தெரியாது. ஆமாம், அதனால் ரொம்ப வேகமாக தெரியாது. ஆமாம், பவுலோஸ் கவனிங்க, அவர் கேரளாக்காரர். அவருடைய உடன்பிறப்புகள் அநேகர் பிறந்து பிறந்து மரித்ததுனால, இவர் கடைசியாக பிறந்ததுனால இவரை அதிகமாய் அவங்க தகப்பன் தாய் நேசித்தார்கள். ஒரு மார்த்தோமா அப்படிப்பட்ட பாரம்பரிய சபையில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் வாலிப நாட்களிலே கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைத்து, நீ ராமேஸ்வரத்துக்கு என்னுடைய மிஷனரியாக போக வேண்டும் என்று பல வருஷங்களுக்கு முன்பதாக அழைத்த போது, அவர் போகிறேன் என்று சொன்ன போது அவர்கள் பெற்றோர்கள் அவரை விடவில்லை. உடனே இவர் என்ன செய்தார், அம்மா அப்பா எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு தெரியாம அந்த அந்த இரும்பு பெட்டியில கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் பஸ்ஸில் ஏறிட்டார். இவர் பஸ்ஸில் ஏறினா பின்னாடி ஒரு கை வந்து இவர் தோள்பட்டையில் வைக்குதான். யாருன்னு பார்த்தா அவரோட அப்பா. அப்படியே விவசாயம் செய்துட்டு உடுத்த துண்டோட, உடம்புல சட்டை இல்லாம அந்த அந்த துண்டோட கை வச்சாராம். உடனே பவுலோஸ், இனியும் ஆண்டவர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்பாவுடைய கையை தோள்ல இருந்து தட்டி விட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டார். அப்பாவும் பின்னாடி ஏறிட்டார். இந்த பவுலோஸ் என்ன செய்தார் தெரியுமா, வாலிபனா இருந்த நாட்களில் நேர பஸ்ஸில் ஏறி ஃப்ரெண்டில் போயிட்டார். டிரைவர் சீட்டு பக்கத்துக்கு போயிட்டார். பக்கத்தில் போயிட்டு திரும்பியே பார்க்கல, மேலே கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். கண்டக்டர் டிக்கெட் எடுத்துட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு வர்றார். பவுலோஸ் தனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துக்கொண்டார். பின்னாடி வரும்போது கடைசியில் தன் தகப்பன் நின்று கொண்டிருந்தார். தகப்பன்ட்ட கேட்கிறார், டிக்கெட் எடுங்கன்னு சொன்ன போது அவர் சொன்னார், என் மகன் எடுப்பான் அப்படின்னு மலையாளத்தில் சொன்னார். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, கண்டக்டர் மறுபடி முன்னாடி போய், பின்னாடி நிற்கிறது உங்க அப்பாவாமே, டிக்கெட் எடுக்கணுமாமே சொன்ன போது பவுலோஸ் சொன்னாரா, திரும்பி பார்க்காம, எனக்கு அவரை யாருன்னு தெரியாது, எனக்கு அவரை யாருன்னு தெரியாது என்று சொல்லி இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு கண்ணீரோடு அழுது கொண்டே நின்னாராம். கொஞ்ச நேரத்தில் கண்டக்டர் திரும்ப போய் கேட்டார், அவர் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றார். உடனே பின்னாடி இருந்து சொன்னாரா, அடே மோனே பவுலோஸே, பவுலோஸேன்னு கூப்பிட்டாரா. பஸ்ல 30-40 ஜனங்கள் மத்தியில் பவுலோஸேன்னு கூப்பிட்ட போது திரும்பி கூட பார்க்கலையா. கண்டக்டர் விசில் அடித்து அந்த அந்த தகப்பனை கழுத்தை பிடித்து ரோட்ல தள்ளி விட்டார். தரையில் விழும்போது பவுலோஸேன்னு சத்தம் போட்டுட்டு விழுந்தார். மறுபடி கதவு அடைக்கப்பட்டது. பவுலோஸ் பாஸ்டர் இப்படி சொல்லுகிறார், என் தகப்பனை நான் அதிகமாய் நேசிக்கிறது உண்மைதான், ஆனால் அதை விட என்னை நேசிக்கிற அன்பு ஒன்று உண்டு. அதை விட என்னை நேசிக்கிற அன்பு ஒன்று உண்டு. இந்த காலை இந்த வாலிபர் முகாமினுடைய கடைசி பகுதியில் பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா, குடும்பத்தில் இருக்கிற சிலருடைய அன்பை வைத்து நீ சக்கரத்தை விட்டு விலக வேண்டும் என்று உன்னை போராடுவான். குடும்பத்தில் இருக்கிற சிலர் மேல இருக்கிற அன்பை வைத்து விட்டு, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, குடும்பத்தில் இருக்கிற சிலர் மேல இருக்கிற அன்பை வைத்து விட்டு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்தா என் தம்பி சென்னையில் வேலை செய்யறான். இன்னைக்கும் எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போன போது என்னால எங்க அப்பா கூட இருக்க முடியாத நாட்கள் உண்டு. அனாதையை போல என் தாய் தகப்பன் எல்லாம் இருந்தும் அனாதையை போல இருக்கிறார்கள். எனக்கு அவங்க மேல அன்பு இருக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனா அதை தாண்டி இந்த சக்கரம் என்னை இழுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீ மற்றவர்களை நேசிக்கிற அன்பு நல்லது, ஆனால் ஒரு நாளும் அந்த அன்பு இந்த அன்பை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடாது. இன்னும் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். ஏதோ ஒரு அன்புக்காக இயேசு பிதாவின் அன்பை விட்டு போகவே இல்லை. ஒருவேளை இயேசு சொல்லி இருந்திருக்கலாம், பிதாவே இந்த நேரத்தில் நான் போகலன்னா லாசரு செத்து போயிருவான், இந்த நேரத்தில் நான் அவன் மேல அன்பா இருக்கிறேங்கிறது நிறைய வாலிப பிள்ளைகள் நான் கண்ணீரோட சொல்ல முடியும். நிறைய நேரங்களில் என் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பு என்னை இழுத்து கொண்டதினால் சில நேரம் நம்ம போராடுவோம் தெரியுமா, சில அன்பை நம்ம காட்டணும்னு. நான் சொல்றது விளங்குதா, சில அன்பை நம்ம காட்டணும். இயேசு அப்படி நினைக்கல, லாசருவை நான் நேசிக்கிறேங்கிறத காட்டணும், லாசருவை நான் நேசிக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இயேசு நினைக்கல, சக்கரம் போகலன்னா அவர் போக மாட்டார். அது எப்பேற்பட்ட அன்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த அன்பு தான் முக்கியம்னு இருந்ததுனால இதே இயேசுவின் மூலம் லாசருவை உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ நேரங்களில் அப்பா அம்மாவை நேசிக்க முடியலையே, அப்பா அம்மாவை நம்ம நேசிக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியலையேன்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் பிதாவின் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய காரியங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார்.
ஒருவேளை பிதாவின் அன்பை விட்டுட்டு இயேசு லாசரு கிட்ட போய் என் அன்பை நான் காட்டுறேன் லாசருன்னு போயிருந்தாருன்னா கல்லறையில் ஒன்றும் நடந்திருக்காது. லாசரு உயிர் தெழுந்திருக்க மாட்டான், லாசருக்கு அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு மற்றவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் தருவான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அன்புக்காக இந்த அன்பை விட்டுட்டு நீ போயிட்டன்னு கேட்கிறார். ஏதோ ஒரு அன்புக்காக. நான் கண்ணை மூட சொல்றது எதுக்குன்னா, நீங்க தியானம் பண்றதுக்கு இல்ல, ஜெபிக்கணுங்கிறதுக்காக. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதோ ஒரு அன்புக்காக ஏன் அன்பை விட்டுட்டு போயிட்டியா? லாசரு அன்பு, மார்த்தாள் அன்பு, மரியாள் அன்புக்காக என்ன விட்டுட்டு போயிட்டியா? எம்மி முடிச்சிட்டு வேலைக்கு வாய்ப்புகள் வந்த போது ஆண்டவர் கேட்டார், என்ன விட்டுட்டு போறியா? உனக்கு அந்த அன்பு முக்கியமா? இன்னைக்கு வாலிப தங்கச்சி உன்னை பார்த்து கேட்கிறார், ஏதோ ஒரு அன்புக்காக ஏதோ ஒரு அன்பை விட்டு விட்டு போகாதே. ஆபிரகாமை யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவனுடைய அன்பு முக்கியம்னால தான் நேசித்த ஒரே பேரான குமாரனும் ஏக சுதனமாய் இருக்கிற ஈசாக்க கொல்லுவதற்கும் துணிந்தான். This is the prophecy. சிலரோடு கர்த்தர் இடைபடுகிறார். எந்த அன்பு உண்மைன்னு காட்ட போறீங்க? எந்த அன்பு உண்மைன்னு காட்ட போறீங்க? புரியுதா தம்பி? கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். உயிரை கொடுத்து ஊழியம் செய்யறோமே, எதுக்குங்க? நாங்க நல்ல பிரசங்கியார்னு காட்டுறதுக்கா? நோ, நெவர். எந்த அன்பு முக்கியங்கிறத நீ இந்த முகாம்ல காட்டணும். நீ சொல்லி காட்டணும், நான் சொல்லக்கூடாது. எனக்கு உங்க அன்பு முக்கியம். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்ன இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓ தேவ பிரசன்ன, நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். இன்னைக்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும், எனக்கு என் அப்பா அன்புதான் முக்கியம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். செல்லுதே. இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான நேரம். எந்த அன்பு முக்கியம்னு நீ எனக்கு சொல்லு. எனக்கு நீங்க தான் முக்கியம்பா. எனக்கு லாசரு பிடிக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் ஊழியம் செய்ய விடுங்களேன். ஆவியானவர் ஊழியம் செய்ய விடுங்க. சில நேரம் சிலர் ஒன்ன தப்பா கூட நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க தெரியுமா? குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறானே. எங்க அப்பா ஐசியூல இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். சொந்தக்காரங்க சொன்னாங்களா, பைத்தியக்காரன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊழியத்துக்கு ஓடுறான், அப்பா ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறான். நான் சொன்னேன், எனக்கு உங்களை பிடிக்கும் ஆண்டவரே, ஐ லவ் யூ, எனக்கு உங்களை பிடிக்கும். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்றதுக்கு ஓடுறவன் கிடையாது. எனக்கு லாசரு அன்பை விட பிதாவின் அன்பு முக்கியம். இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பிதாவின் அன்பை விட்டுட்டு லாசரு அன்புக்காக ஓடுற. ஆனா அந்த அன்பு உனக்கு கிடைக்காம போயிரும். தங்கச்சி கண்ணை மூடி ஜெபம் பண்ணு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்கிறேன். இல்லைன்னா நீ தயவு செய்து எனக்காக கூட்ட நடத்தல. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த முகாமில் நீ காட்டணும். உனக்கு எந்த அன்பு முக்கியம் காட்டணும். சில தம்பிமார் அமைதியா இருக்கிறீங்க, ஜெபிக்க மாட்டீங்களா? நீ காட்டணும். ஏதோ ஒரு அன்புக்காக என் அன்பை விட்டுட்டு நீ போறாத. போயிட்ட. அப்படி போன சிலரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன் அன்பு
நீ நினைக்கலாம் அந்த அன்பு என்னை விட்டு போயிருமோ நினைக்கலாம். போகாது, போகாது. நீ ஏன் அன்புக்காக நின்னா எந்த அன்பு உன்னை விட்டு போகாது, எந்த அன்பு போகாது. நீ 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 எந்த அன்பை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறியோ அந்த அன்பு உன்னை விட்டு போயிரும். ஆனா இயேசு எந்த நபரையும் தன்னை தக்க வைக்கணும்னு விரும்பல. அவர் தக்க வைக்கணும்னு விரும்பவே இல்லை. நான் என் பிதாவை பிரியப்படுத்தணும், எனக்கு அவர் அன்பு முக்கியம். இன்னும் சில தங்கச்சிமார் வேடிக்கை தான் பாக்குறீங்க. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அழுகதான், கண்ணீர் தான். ஏதோ ஒரு லாசருவின் அன்புக்காக என் அன்பை விட்டுட்டு நீ போயிட்டல்ல, என் அன்பை விட்டுட்டு போயிட்டல்ல. இந்த சாயங்கால வேளையில ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட கேட்டார், உன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரன், யுவர் லவ்லி சன், யுவர் பிலவட் சன், நீ இப்ப எனக்கு நிரூபிச்சு காட்டணும். உனக்கு யாரை பிடிக்கும்னு நீ நிரூபிச்சு காட்டணும். அவன் நிரூபித்து காட்டுவதற்கு மலையின் மேல் ஏறினான். அவன் நிரூபித்து காட்டினதுனால நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டீர்கள். இயேசுவின் அன்பை விட்டுட்டு வேற அன்புக்காக நீ ஓடினா இந்த அன்பையும் இழப்பாய், அந்த அன்பையும் இழப்பாய். ஆனா இந்த அன்பை நீ பிடித்துக் கொண்டால் சகல அன்பு முனை தேடி வரும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ரபா ரபா சந்த ரபா சுயாதனா. என் இயேசுவே தம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே தம்மாவியார், யாரையும் பார்க்காதீங்க, ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிர் நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்தம். ஓ ரகம யந்தன சந்தரதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. இங்க இருக்கிற அநேக வாலிபர்களை சில அன்பு இழுக்கிறது. அந்த அன்பு வேண்டான்னு சொல்லல ஆண்டவர். ஆனா அந்த அன்புக்காக இந்த அன்பை விட்டுறாதன்னு சொல்றார். தங்கச்சி விட்டுறாத. இந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன் இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரு, விட்டுட்டேனே விட்டுட்டேனே. எருசலேம் குமாரிகள் எந்தனை வணைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதை நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணி விட்டிட. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதை நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இது ஒரு பாட்டாக அல்ல, வேற எந்த அன்புக்காகவும் பிதாவின் அன்பை நான் விட மாட்டேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வாலிப நாட்கள்ல இட்ஸ் a சேலஞ்ச். இயேசுவுக்கு முன்னாடி 2 சேலஞ்ச் இருந்துச்சு, பிதாவின் அன்பு, லாசருவின் அன்பு. இல்ல, இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த அன்பு எனக்கு வேணும் பிரதர். இன்னைக்கு என்ன நேசிக்கக்கூடிய, ஏன் அழக வர்ணிக்கக்கூடிய, என்ன இளைப்பாற பண்ணக்கூடிய, என்ன தேற்றக்கூடிய, என்ன ஆறுதல் படுத்தக்கூடிய இந்த அன்பு எனக்கு வேணும்
அப்படின்னு நீ ஓடுனா அந்த அன்பு உன்னை விட்டு போயிரும். அந்த அன்பு உனக்கு நிரந்தரம் அல்ல. ஆனா இந்த அன்பு எனக்கு போதும்னு நீ இருப்பாயானா அடுத்த சத்தம் உங்களுக்கு தெரியுமா? அவர் கீழ்ப்படிந்ததுனால அடுத்த சத்தம் வந்தது. வாருங்கள் நம் சிநேகிதனை எழுப்புவோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு. புரிந்தவர்கள், நீ ஆண்டவருக்காக எதை இழக்கிறாயோ அதை இரட்டிப்பாக உனக்கு தருகிற கர்த்தர். நீ ஆண்டவருக்காக சில அன்பை தியாகம் பண்ண முடியுமானால், சில இச்சைகளை, சில வேண்டாத காரியங்களை ஆண்டவருக்காக நீ தியாகம் பண்ண முடியுமானால், இந்த தலைமுறையில் உன்னை கொண்டு மரித்த சில சரீரங்களை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். It's a prophecy. It's a prophecy in the name of Jesus. கை தட்டுங்க, கை தட்டுங்க. பிதாவின் அன்பு இந்த சக்கரத்தோடு உன்னை இணைத்துக்கொள். இங்க இருக்கிற சில வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக சிலதை இழந்து பார். உனக்கு இரட்டிப்பாக இரட்டிப்பாக. சாட்சியிட்டு சொல்ல முடியும், சாட்சியிட்டு சொல்ல முடியும். ஆண்டவருக்காக எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் ரெட்டிப்பா நமக்கு தருவார். பிதாவின் அன்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்த அன்பு தான் முக்கியம்னு சொல்லி வைராக்கியமா சொல்ல முடியுமா? யாருக்காகவோ பிரசங்கம் கேட்க உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அந்த கம்பேரிசன் தெரியுதா? பிதாவின் அன்பை விட்டுட்டு லாசருவின் அன்புக்காக இயேசு ஓடல. அவரு போகாம நான் எப்படி போக முடியும்? அவர் போகல, நான் போக முடியாது. 2 நாள் தங்கி இருந்தா. அப்புறம் பிதா சொல்றா, எனக்காக நீ நேசிச்ச அன்பையே விட்டு கொடுத்தீங்கல்ல, இப்ப போ, உயிரோட எழுப்பு. தெரியுதா? தெரியுதா? எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும், கார் ரொம்ப பிடிக்கும். 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தினமலர் தெரியுமா? தினமலர் பேப்பர், அந்த பேப்பருக்கு லோடு போடுறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு அண்ணன் போவான் டாடா சுமோல. ராத்திரி போய் கடைகளில் போய் லோடு போடணும். நான் அவங்ககிட்ட கேட்பேன், 100 ரூபா 200 ரூபா கொடுத்து ராத்திரி தூங்காமல் முழிச்சிருந்து அவன் கூட அந்த காரில் போவேன். அவன் என்ன அவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணாலும் போவேன் கூட. ராத்திரியில் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு அந்த டாடா சுமோ ஓட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கார் ஓட்டுறது. பஸ்ஸில் ஏறினா ஃப்ரெண்டு சீட்டில் அந்த டிரைவர் ஓட்டுறதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி கேர் போடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமாம் தானே? ஐ லவ் டு டிரைவ் கார். எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆகி ஒரு கிராட்டிவிட்டி, அதாவது லீவெல்லாம் எடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்தால் ஒரு பணம் கிடைக்கும். ஒரு 3 லட்சம் ரூபா பணம் கர்த்தர் சாட்சி என் கையில் கொண்டு வந்து தர்றார். கார் வாங்கணும்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பியே, கார் வாங்கிக்கோ. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ கார் வாங்கக்கூடாது, நீ கார் வாங்கக்கூடாது, நீ பஸ்ஸில் தான் ஊழியத்தை போன. 7 வருஷம் பஸ்ஸில் தான் ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் சாட்சி, நான் வேற எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு பிடிச்சதுங்க, பிடிச்சது வாங்குறதுக்கு என் கையில் காசு, என் கண்ணில் கண்ணீர். என்ன தேவ சத்தம் கேட்குது, உனக்கு நான் வேணுமா கார் வேணுமான்னு. இது ஒன்றும் பெரிய கிரையெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அன்னைக்கு நான் அந்த அன்புக்காக இந்த அன்பை விடாமல் இந்த அன்பை பிடித்து கொண்டதுனால இன்னைக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு கிஃப்டாகவே ஒரு கார் கொடுத்துட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கார் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த அன்புக்காக எந்த அன்பெல்லாம் விட்டோமோ அந்த அன்பு நம்மளை தேடி வரும்னு சொல்கிறேன். உங்களுக்கு விளங்குதா? இது தப்பான உபதேசம் இல்லையே? கொஞ்சம் கை உயர்த்துகளே, கை உயர்த்துகளே. நான் அதை அனுபவிக்கிறேன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். ஆண்டவருக்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக. எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி, ஒரு பாஸ்டருடைய பொண்ணு,
நான் ஆரம்ப கால ஊழியத்திலே நல்ல ஜெபிக்கிற பொண்ணு, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பொண்ணு, ஏதோ ஒரு அன்புக்காக ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டு போயிட்டா. சமீப நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஓன்னு அழுகிறா. அவ கண்ணெல்லாம் கண்ணீர் தான். அவ சொல்றா, ஏதோ அன்புக்காக அன்பை விட்டுட்டேன். சொல்றது விளங்குதா? நீங்க ஒருவேளை இயேசு இந்த இடத்துல பிதாவின் அன்பை விட்டுட்டு லாசரு அன்புக்காக ஓடி இருந்தால் உயிர்த்தெழுதல் நடந்திருக்காது, ஒன்றும் நடந்திருக்காது. நீங்க நம்புறீங்களா? இந்த அன்புக்கு தன்னை அர்ப்பணித்ததினால் பிதாவே சொல்றார், இப்ப நீ போ. லாசருவேன்னு கூப்பிடாம எழும்பி வர்றானா இல்லையா பார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கொஞ்ச நாள் 2 நாள் தங்கச்சி, இயேசு 2 நாள் விட்டு கொடுத்தார். ஆமென். 2 நாள் விட்டு கொடுத்தார். லாசரு அன்பு வேண்டான்னு 2 நாள். நீ ஒரு 2 வருஷம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம், ஒரு 4 வருஷம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். சில இச்சைகளை, விருப்பமான காரியங்களை உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறத ஒரு 6 மாசம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா வாழ்நாள் எல்லாம் உனக்கு அது கிரீடமா மாறும் என்று கர்த்தர் சொன்னார். It will be a crown. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் உலக அன்பு என்னை இழுக்குதோ, நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாடி இருக்கேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இச்சைகள் வரும்போது சொல்றேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை. மாணிக்கங்க அவரு, மாணிக்கங்க. இவரை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் கிடைக்காது. இவரை போல ஒரு அன்பு கிடைக்காது. நீ இந்த அன்பை விட்டுட்டு வேற அன்புக்கு ஓடனா அந்த அன்பு உன்னை திருப்திப்படுத்தவே செய்யாது. அந்த அன்பு உன்னை எட்டி உதைக்கும். அந்த அன்பு உன்னை வேண்டான்னு தள்ளிரும். ஆனா இந்த அன்புக்காக எந்த அன்பெல்லாம் நீ விட்டையோ அந்த அன்பு உன்னை தேடி வரும். நம்புறீங்களா? என்கிட்ட இன்னைக்கும் கேட்பாங்க, என்ன இத்தனை வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கும் நிறைய கேள்விகள்லாம் சந்திக்கிறோம். ஏன் உங்க குடும்பத்தில் ஏன் இது நடக்குது, அது நடக்குது? அப்போ அந்த நேரத்துலலாம் எனக்கு ஒரு சமயம் கிடைக்குது, இந்த அன்புக்காக இந்த அன்பை விடாதபடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என் பிரச்சனைகளை நான் வாய்ப்பாக பயன்படுத்துறேன். தேவனை நேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்ண மூடி சொல்ல முடியுமா? உங்க டீப் இன்சைட், உங்க ஆழத்துல உங்களுக்கு தெரியும் நான் எந்த அன்புக்காக எதை விட்டேன்னு உங்களுக்கு தெரியும். எருசலேம் குமாரிகள் எந்தனை வணைந்தோராய், உம்மேலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமார், இந்த உலகம் அப்படிதான், வணைந்தோராய், உம்மேலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண உள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல. உணர்ந்து சொல்றீங்களா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அன்பா இருந்ததெல்லாம் விட்டுட்டு இந்த அன்புக்காக உன்னை அர்ப்பணிக்க முடியுமானால் நீதான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். You are that vessel. இல்லை, ஏன் எனக்கு பிடிச்ச அன்பை தேடி நான் போயிருவேன், ஆனாலும் என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்றது ஆண்டவருடைய சிஸ்டம் கிடையாது. ஒரு 2 நாள் இயேசு பிதாவின் அன்பை நிரூபிச்சு காட்டினார்ல. ஒரு 2 வருஷம் காட்ட முடியாத தங்கச்சி? ஹாஸ்டல்ல ஒரு 2 வருஷம் எப்படியோ வாழ்றோம்ல மாதிரி காட்டணும். இன்னைக்கு நீ காண்பிக்க ஆயத்தமானால் நீதான் அந்த பாத்திரம், நீதான் அந்த பாத்திரம், நீதான் அந்த பாத்திரம். ஆனாலும் சிலர் பிதாவின் அன்பை விட்டுட்டு லாசருவின் அன்புக்காக ஓடி போயிட்டீங்க. உலக அன்புக்காக ஓடி போனதுனால இன்னைக்கு அந்த அன்புலையும் உங்களுக்கு கசப்பு, வேதனை, போராட்டம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ அன்புக்கு நீ திரும்பி இந்த சக்கரத்தோடு நீ இணைக்கப்படுவாயானால் உன்னை இந்த சக்கரம் போகிற திசைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா.
டிசைட் பண்ண வேண்டியது உங்க கையில் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? டிசிஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஈஸியா அந்த அன்பை விட்டுட்டு ஓடிடுறோம். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்ப பாருங்க, இயேசு மேல அவளுக்கு அவ்வளவு விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்படி தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் ஜெபத்து மேல இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை. இயேசு மேல விசுவாசம், இயேசுவின் ஜெபத்து மேல நம்பிக்கை, விசுவாசம். இயேசு ஜெபம் பண்ணா பிதா செய்வாருங்கிற விசுவாசம். 27வது வசனம். இததான் அன்னைக்கு நம்பாம இருந்தாங்க. அதையும் அவள் நம்பினாள். இவரை கிறிஸ்துன்னு சொல்லி யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. மெசாயா, தி அனாயிண்டட் ஒன் யாருமே ஏற்றுக்கொள்ளல. அதையும் சொல்லுகிறா, நீர் வருகிறவரான கிறிஸ்து என்பதையும் நான் நம்புகிறேன். அப்புறம் இயேசு என்ன சொல்றார்? 23வது வசனம். 23. எல்லாரும் சொல்லுங்க, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். சொல்லுங்க, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். என்ன, பிதாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த அன்புக்காக மற்ற அன்பை வெறுத்து வந்திருக்கிறேன். அதனால உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அடுத்த வசனம் படிக்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில். நல்ல கவனிங்க, இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்க? உன் சகோதரன். இந்த அம்மா சொல்லுது, ஆமா ஆமா கடைசியில் எழுந்திருப்பான். புரியல. இயேசு என்ன சொன்னாரு? உன் சகோதரன். இவங்க என்ன சொல்றாங்க? உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவரு இப்ப செத்து கிடக்கிற உங்களை உயிர் தெழுப்ப பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப சில தங்கச்சிமார்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இப்போ இந்த சில சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா, எனக்கு இப்ப தானே 12 வயசு ஆகுது, அதனால அப்புறம் நடக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? நடக்கலாம். கஷ்டமா இருக்குல்ல? என்ன பிடிக்காதுல்ல? என்ன வேணா நடக்கலாம். ஆமாவா இல்லையா? எப்ப வேணாலும் மனுஷகுமாரன் வரலாம். இப்ப அவ என்ன சொல்றா? இப்போ செத்து கிடக்கிற நீ, இப்போ பாவத்துல செத்து கிடக்கிற, இப்போ அசுத்தத்துல செத்து கிடக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து கிடக்கிற, இப்போ உன்னை உயிரோடு எழுப்புறேன்னு சொல்றாரு. வேண்டாம், மே மாசம் செத்து போயிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் சிஸ்டர், டோன்ட் prolong this. தங்கச்சி, தம்பி, அம்மா, எதையும் தள்ளி போடாதீங்க ப்ளீஸ். கை உயர்த்துங்க, தள்ளி போடாதீங்க. சில வாலிபர்கள் அப்படிதான் தள்ளி போடுவான். ஒரு வாலிபர் கூட்டத்தில் ஒரு தம்பி வந்தான். நான் சொன்னேன், தம்பி உனக்கு இது லாஸ்ட் வார்னிங் கர்த்தர் தர்றார், நீ ரட்சிக்கப்பட்டிருப்பா ப்ளீஸ். கேட்கலங்க. கூட்டம் முடிஞ்சு 2வது நாள் பிரதர், குற்றாலத்துக்கு ஃப்ரெண்டு கூட டூர் போனவன் காரில் அடிச்சு ஸ்கல் ஓப்பன் ஆயிட்டு செத்துட்டான். பாஸ்டர் சொல்றாரு, செத்துட்டான் பிரதர். என்ன சொல்லுவீங்க? கூட்டத்துக்கு வந்து ஆடி பாடிட்டு போமா செத்துட்டா யாருங்க பதில் சொல்லுவா? அப்பா இல்லாத பையன், அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, திருநெல்வேலி கேடிசி நகர்ல. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இஃப் யூ ஹேவ் a doubt. அவன் பேர் சுரேஷ். விளையாடிட்டான், நல்ல வருவான், ஜாலியா இருப்பான், கூட்டத்தில் இருப்பான். ஒப்பு கொடு தம்பி, உன்னை பயன்படுத்த போறாரு, உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போறாரு, உனக்கு கிருபெல்லாம் தந்திருக்கிறார். சிரிச்சுட்டு போயிட்டான். 2 நாள்ல செத்துட்டான். எதுக்கு? நான் மோசம், பயங்கரமான இல்ல. ஆண்டவர் சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மார்த்தாளுக்கு சொன்னார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய மனநிலைமை என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு இப்பதான் 13 வயசுன்னு, 20 வயசுல ரட்சிக்கப்பட்டா போதாது, 24 வயசுல கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவரோட இல்ல மனைவியோட இல்ல வேலைக்கு போன பிறகு இல்ல. Don't ask excuses, don't prolong it. தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு உயிர் தெழுதல் நடக்கும்.
புரியுதா? புரியுதா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன, நாங்க ரட்சிக்கப்பட்ட சபையில தானே வந்திருக்கிறோம். மார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தரை அறிந்தவங்க தான், கர்த்தரை தெரிந்தவங்க தான். ஆனாலும் உயிர் தெழுதலை தள்ளி போடக்கூடாது. கை உயர்த்தி சொல்லுங்களேன், கை உயர்த்தி சொல்லுங்க. இது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் தள்ளி போடுறோம் தெரியுமா? உன்னை ஆண்டவர் சந்திக்கிறோம்னு நினைக்கிற சந்திப்பை எத்தனை பேர் தள்ளி போடுறோம் தெரியுமா? சில கருகலான விஷயத்தை சொல்லும் போது நமக்கு முகம் சுளிக்கும், முகம் வேதனையா இருக்கும். எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் 2010, ஞானேஷ், உன் வீட்டை தேடி போலீஸ் வர்றதை பார்க்குறேன், ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டுரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ரட்சிக்கப்பட்ட அடுத்த மாசத்துல என் கூட சுத்தினவனுக்கு 35 இடத்துல அருவாள் விட்டு எஃப்ஐஆர். நான் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் வேற எங்க கொண்டு போயிட்டார். ஆண்டவர் டைமை தள்ளி போடவே கூடாது. ஆண்டவர் டைமை, தண்ணி இருக்கு, உனக்கு விசுவாசம் இருந்தால் தடை இல்லை. புரியுதா? அன்னைக்கு சில வாலிப பிள்ளைகளோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு இது சமயமா? அண்ணன் நீங்க சொல்ற மாதிரி நான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங் அண்ட் டூயிங் வாட்ஸ்அப் அண்ட் மண்ணாங்கட்டி இங்கிலீஷ். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ் பேசுறதுனால நம்ம பெரிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று புரியுதா உங்களுக்கு? ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு வயசான ஐயா உட்கார்ந்துருப்பார், அழகா லெட்டர் எழுதுவாங்க உங்களை விட. போய் பார்த்துருக்கீங்களா? எந்த எம்எஸ்சியும் ஃபீல் படிச்சாங்க? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தள்ளி போடுறோம். இதை விளங்க பண்ணணும். ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இல்லையா? உண்மை. இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுக்க சொல்றோம், நம்ம மனசுல அது பதிச்சிட்டோம். நீ சின்ன பிள்ளை, நீ எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம். உங்க அம்மா ஜெபிக்கிறாங்கல்ல, அது போதும். உங்க அப்பா நல்லா இருக்காங்கல்ல, அது போதும். நீ இப்ப சர்ச்சுக்கு மட்டும் போனா போதும். நீ சண்டே ஸ்கூல்ல போயிட்டு நீ பாட்டு பாடிட்டு அந்த சாக்லேட் எடுத்துட்டு மனப்பாட வசனம் சொன்னா போதும். Don't prolong the resurrection of God. தேவன் உன்னை கொண்டு செய்ய போகிறதை நீ தள்ளி போடக்கூடாது. நீ அதற்கு ஒப்பு கொடுக்கணும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை பயன்படுத்த உமக்கு சித்தமானால் என்னை இந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாளைக்கு கூட கேரண்டி கிடையாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். நான் பேசுறது ஏதாவது பைபிளுக்கு எதிராக இருக்குன்னா நீங்க சொல்லலாம். யூ கேன் சே. நான் திருத்திக்கிறேன். என்ன, நாளைக்கு நாம உயிரோடு இருப்போம்னு சொல்ல முடியுமா? அவ சொல்ற கடைசி நாள்ல ஏமா ரொம்ப நீட்டிட்டு போற, கடைசி நாள்ல உயிர் தெழுதல் நடக்கும். அதை எப்படி சொல்லியிருப்பா சொல்லுங்க? உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில், அப்படி சொல்லியிருப்பாளா? உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில். போ, நீட்டிட்டு போ. அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். இங்க இருக்கிற சிலரோட ஆண்டவர் முகமுகமாய் பேசிக்கொண்டு எத்தனை வருஷம் நீட்டிட்டீங்க தெரியுமா? கூட ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகளோட கர்த்தர் இடைப்பட்டுறார். நல்லா கவனிக்கணும். இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது அதை நம்ம டிலே பண்றோம். ஆமாவா இல்லையா? நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறது இன்னைக்கு செய்யணுமா? இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறது இப்ப செய்யணுமா? அப்பதான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை இப்ப செய்யணும். குளிக்கணும்னு நினைச்சா உடனே குளிச்சிடணும். இல்லைன்னா அன்னைக்கு குளிக்க மாட்டோம். தெரியுமா? ஓப்பனா சொல்றேன். சாயங்காலம் குளிக்கலன்னா சாயங்காலம் 6 மணிக்கு குளிருமே, அப்புறம் குளிக்க மாட்டேன். அப்புறம் அடுத்த நாள் தான். நீங்க ரொம்ப நல்லவங்களா? நான் அப்படிதான். குளிக்கணும்னா உடனே போயிடணும், குளிக்க போயிடணும். அப்பதான் குளிக்க முடியும். இதை செய்யணும், ஹோம்ஒர்க் செய்யணும்னா. அப்போ வார்த்தாள் என்ன சொல்றா பாருங்க, கடைசி நாளில் ஏதாவது கற்றுக்கொள்றீங்களா இல்லையா? சுத்தி சுத்தி தான் பாக்குறீங்க. என்னத்தை பாக்குறீங்கன்னு தெரியல. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்களேன். சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்றேனா இல்லையா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்களேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம். தள்ளி போடுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் பேசுறத மறுதலிக்க கூடாது. ஆண்டவர் பேசுறத பொய்ன்னு சொல்லக்கூடாது. அப்படி அமைதியா இருக்கிறீங்கன்னா பொய்ன்னு தானே அர்த்தம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை சில காரியத்துல பயன்படுத்தணும்னு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். தெரியுமா தங்கச்சி? தம்பி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னு பிளான் பண்ணிட்டா. நான் ஒரு தடவை இப்படி சொன்னேன், ஆண்டவரே
2016 வருஷத்துல இலங்கை தேசத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்ப எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவர் சொன்னார், நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, யூ ஆர் டூ லேட். நான் சொல்றது புரியுதா? யூ ஆர் டூ லேட். இது 2014 உனக்கு நடந்திருக்கணும், ஆனா நீ யூ ஆர் டிலேட். நான் அழுதேன், ஆண்டவரே இதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன், ஆனா நீங்க துக்கப்படுறீங்களே. ஆமா, நீ ரொம்ப லேட் பண்ற. இன்னைக்கு இந்த வாலிபர் முகாம்ல சிலரோடு இடைபடுகிறா. நீ லேட் பண்ணாத, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. லேட் பண்ணாத, லேட் பண்ண மாட்டேன் சொல்லுங்க, லேட் பண்ண மாட்டேன், தள்ளி போட மாட்டேன். கொஞ்சம் உண்மையா ஜெபிங்க தங்கச்சி, ப்ளீஸ். தம்பி ஜோம் பண்ணுங்க, ஐயா அம்மா ஜெபம் பண்ணுங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக தேவ திட்டத்தை தள்ளி போடுறீங்க, குடும்ப சூழ்நிலையை காட்டுறீங்க, குடும்ப நிலைமையை காட்டுறீங்க. நிறைய பேர் என் வீட்டுல அப்படி. டோன்ட் வரி, தள்ளி போடாதீங்க. கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம். உங்க இருதயத்தில் அதுக்கு தான் ஒப்பு. தள்ளி போடக்கூடாது, நீ தள்ளி போடக்கூடாது, நீ தள்ளி போடக்கூடாது. இது தள்ளி போட வேண்டிய நேரம் அல்ல. இன்றைக்கு செய்ய விரும்புகிறதை இன்றைக்கு செய்வீராக. இந்த வருஷம் செய்ய வேண்டியதை ஒரு வல்லமை புறப்படுகிறது. கை தட்டி ஓ ராபா சந்தா ராபா. ஹேய், கை தட்ட ஒரு புதிய அபிஷேகம். டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க, தாமதிக்காதீங்க. எத்தனை வருஷம் நீ தாமதிப்ப? எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ ரபா சராமன்சே லிகபா யந்தலா சந்தரா. கை தட்ட அநேகருக்கு ஆரம்பிக்கிறது, ஓ வேளை வருகிறது. let the fire, let the fire. கை தட்டுங்க. வாலிப பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி விழுகிறது. இன்னும் எவ்வளவு எழுப்புகிறா? இனிமேலும் தாமதிக்காத. எழும்பு. ஓ மூலமா நடக்க வேண்டியது நடக்கட்டும். எத்தனை பேர் மன்னிப்பு கேட்க முடியும்? நான் தான் தள்ளி போட்டுட்டேன். எத்தனையோ தடவை எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் மூலமா பேசுனீங்க, எங்க சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங்ல பேசுனீங்க, நான் ஜெபம் பண்ணும் போதும் நீங்க பேசுனீங்க. நான் தான் தள்ளி போட்டுட்டேன். எவ்வளவு சீக்கிரமா நடக்க வேண்டிய எழுப்புதல் தெரியுமா? எவ்வளவு சீக்கிரமா நடக்க வேண்டிய. இப்போ லாசரு நார பண்றதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நீதான். உன்ன மாதிரி இருக்கிற வாலிப பிள்ளைங்க நாற்றம் எடுக்கிறதுக்கு காரணம் நீதான். தூத்துக்குடியில, கோவில்பட்டியில, திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில வாலிபர்கள் நாற்றம் எடுத்து நாடுறானே, பாவத்துல நாடுறானே. நீ எவ்வளவுதான் தாமதிப்ப தங்கச்சி? அவர் சொன்ன உடனே நீ ஓகே சொல்லி இருந்தா வாழ்க்கை மாறி இருந்திருக்குமே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் என்ன வாழ்க்கையே நீரே போதும், வேறே எந்த நல்ல இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இவ்வளவு காரியங்களை மார்த்தாள் செய்து இயேசுவை செயல்படக்கூடாதபடி தடுத்து விட்டாள். விளங்குதா உங்களுக்கு? இயேசுவை செயல்படக்கூடாதபடி தடுத்து விட்டாள். 30வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:30. இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல், கவனிங்க, என்ன பாருங்க, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இயேசு, இங்க கவனிங்க, எம்மா இங்க கவனிங்க. இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே என்ன இருந்தாரா?
நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை சந்திச்சிட்டு ஆண்டவர் நம்மை சந்தித்த இடத்துல நிறைய காரியங்கள் நிமித்தம் நாம தடை பண்ணிட்டு வந்துடுறோம். ஆமாவா? ஆனா மார்த்தாளுக்கு தெரியாது. மார்த்தாள் இதெல்லாம் சொல்லிட்டு கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். விளங்கல உங்களுக்கு? திரும்ப சொல்றேன். இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சோடனே நீங்க போயிடுவீங்க, நான் போயிடுவேன். ஆனா உங்களை சந்தித்த தேவன் உங்களை சந்தித்த இடத்துல உங்களுக்காக காத்திருப்பா. புரியல உங்களுக்கு? இப்போ நம்ம அம்மா அப்பா கூட நமக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க. யாராவது நம்ம கொஞ்சம் லேட்டாக 6 மணி நேரம் ஆகும் 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டோம்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்தில் வரும்போது ஃபோன் பண்ணு, வர்றேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே சொன்னா. வாட் இஸ் த மீனிங்? ஆண்டவர் உன்னை சந்தித்த நாள் 2014 இருக்கலாம். அன்னைக்கு நீங்க இயேசுவை எங்க விட்டீங்களோ, ஏதோ ஒன்று செய்து இயேசுவை நம்ம விட்டுட்டோம். ஏதோ ஒன்று செய்து இயேசுவை விட்டுட்டோம். ஏதோ ஒன்று செய்து இயேசுவை விட்டு விட்டோம். ஆனா நீங்களும் நானும் நினைக்கிறோம், இயேசு வேற யாரையாவது தேடி போயிருப்பார். இல்ல, இப்போதும் அவர் உனக்காக காத்திருக்கிறார். புரிஞ்சவங்க கை தட்டுங்களேன். இது புரியுதா? ஒரு சின்ன பையன் ஊருக்கு வெளியில ஒரு மரம், பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் எப்பவும் விளையாடுவான். இவன் போகும்போதெல்லாம் அந்த மரத்துக்கு பெரிய சந்தோஷம். அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப நல்லா விளையாடுவான். ஒரு நாள் ரொம்ப சோகமா அந்த மரத்துக்கிட்ட போயிருந்தான். மரம் கேட்டுச்சா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கு? அப்ப அவன் சொன்னானா, என்ன விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை. உடனே அந்த மரம் சொல்லிச்சா, நீ சோகமா இருக்காத, என் மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போய் வியாபாரம் பண்ணி நீ விளையாட்டு பொருட்கள் வாங்கிக்கணும். அவன் பறிச்சுட்டு சந்தோஷமா கீழே இறங்கி போனானா. இந்த மரம் சொல்லிச்சான், பழங்களை பறிச்சுட்டு போற நீ என்ன மறந்துடாத, திரும்ப வா, எப்பவாது வா. மறுபடியும் வருவான், சோகத்தோட வந்தான். மறுபடியும் மரம் சொல்லிச்சான், கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போ, ஏதாவது வியாபாரம் பண்ணி வீட்டை பார்த்துக்கோ, ஆனா என்ன மறந்துடாத, எப்பவாவது ஒரு தடவை பார்த்துட்டு வா. அப்பவும் போனா, திரும்ப வந்தான். ரொம்ப வயசாகி வந்தான். பிழைப்புக்கு ஒன்றும் இல்லை, என் படகெல்லாம் போயிடுச்சு, படகெல்லாம் உளுத்து போயிடுச்சு, எனக்கு வேற வழி இல்லை. சொல்லிச்சா, என்கிட்ட இந்த தடி மட்டும்தான் இருக்கு, மரம், இதை வேணா வெட்டிக்கோ, வேற மட்டும் இருக்கட்டும். அப்பவும் சொல்லிச்சான், என்ன வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னை பார்த்துட்டு போகணும். கடைசியில் ரொம்ப வயதாகி அந்த மரத்துக்கிட்ட நின்னா. அந்த மரம் சொல்லிச்சா, என்கிட்ட இப்போ உனக்கு தர்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேணா அந்த வேரில் வேணா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த வேரை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தானா. உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இயேசு நம்மை சந்தித்த, நான் ஒரு விளையாட்டு போக்குக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்தால் நான் ஜாலி அடிப்பேன். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுது விளங்குதா? நம்ம ஆத்தும பாரத்தோடு எப்படியாவது ஆண்டவர் கிரியை செய்தணும்னு ஊழியம் செய்கிறோம். ஆமாவா இல்லையா? அந்த விளையாடுறத பார்த்தா நமக்கு பிடிக்கல. நீங்கள் ஆஃப் ஸ்டேஜில் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் என்ன அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் கர்த்தர் கிரியை செய்யும் போது மட்டும் விளையாடக்கூடாது. டோன்ட் பிளே வித் காட். கைவித்துறாமன்னு சொல்லுங்களேன். நான் யாரா வேணா இருந்துட்டு போட்டோங்க, தேவ பிரசன்னத்தில் விளையாடக்கூடாது. கை உயர்த்துறாமன்னு சொல்லுங்களேன். கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் அவரை விட்ட இடத்துல எனக்காக காத்து கொண்டு இருக்கிறா. கை உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்களேன். நான் அவரை விட்ட இடத்துல எனக்காக காத்து கொண்டு இருக்கிறா. நீங்க சொல்லணும், வாய் திறந்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நான் அவரை விட்ட இடத்தில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவரை எங்க விட்டீங்கன்னு, எதனால விட்டீங்கன்னு தெரியும். எனக்கு தெரியுமா தெரியாதா நான் இயேசுவை எங்க விட்டேன்னு? இயேசுவின் தாய்க்கும் இயேசுவின் தகப்பனுக்கும் மாம்சத்தின்படி தகப்பனா இருந்த யோசேப்பும் மரியாளுக்கும் தெரிந்தது, இயேசுவை நம்ம நிச்சயமா எருசலேமில் தான் விட்டுருப்போம்.
உங்களுக்கு தெரியும் நீங்க இயேசுவை எங்க விட்டீங்கன்னு. கீலேயாத்துல பிசின் தைலம் உண்டு. ரொம்ப நேரமாகியும் இயேசு கிராமத்துக்குள்ள வரல. என்ன காரணம்னு கேட்டா, என்ன ஒருத்தி சந்திச்சாப்பா, அவ என்ன பாதியில விட்டுட்டு போயிட்டா. என்ன ஒருத்தி சந்திச்சா, அவ என்ன பாதியில விட்டுட்டு போயிட்டா. அவளுக்காக நான் இன்னும் காத்திருக்கிறேன். நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. உனக்காக காத்திருக்கிறார். உனக்கு நல்லா தெரியும் தம்பி, அந்த சின்ன வயசுல ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பை விட்டுட்டு வந்த ஒரு நாட்கள் உண்டு. நீங்க நினைக்கலாம் அது 5ஆம் கிளாஸ் பிரதர், அது 9ஆம் கிளாஸ் பிரதர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை கிளாஸா இருந்தாலும் சரி, உன்னை சந்திச்ச இடத்துல இப்போதும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் பைபிள்ல இருக்கிறத அப்படியே சொல்றேன். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே இருந்தாரா? திரும்ப வந்துட மாட்டாளா என் பிள்ளை? திரும்ப வந்துட மாட்டானா என் மகன்? வேற ஒண்ணும் கேட்கல. திரும்ப வந்து என்ன அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? திரும்ப வந்து அவளே என்ன கூட்டிட்டு போய் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கணும். இவ அந்த உயிர்த்தெழுதலுக்கு, இந்த எழுப்புதலுக்கு காரணமா இருக்கணும். இந்த பையன் இந்த எழுப்புதலுக்கு காரணமா இருக்கணும் விரும்புறா. நம்ம ஆண்டவருடைய, நம்முடைய ஆண்டு கண்ணை திறந்து பாருங்களேன். நம்ம ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? என்ன கொண்டு அதை காட்டணும்னு விரும்புறார். இந்த அப்பாவுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் பாருங்களேன். அவர் பைக் ஓட்டினாலும் பிள்ளைய ஃப்ரண்ட்ல வச்சு ஓட்டணும்னு ஆசை. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, நான் தனியா போய் அவனை உயிரோடு எழுப்பிடுவேன், ஆனா நீ கூட நிக்கணும், நீ கூட நிக்கணும், நீ கூட, நீ கல்லறை பக்கத்துல நீ நிக்கணும். இது நடந்ததுல உன் பேர் வரணும். நான் சொல்றேன், இட்ஸ் நாட் an ordinary word, it's from the bottom of God's heart. தேவனுடைய ஆழம் தங்கச்சி. உனக்கு இந்த ஆழம், உயரம், அகலம் புரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் வேற எதுவும் உன்னை ஈர்க்க முடியாது. ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு நாம ஒப்பு கொடுக்க போறோம். மறுபடியும் மார்த்தாள் போய் கூட்டிட்டு வர போறாளா? ஆனா மார்த்தாள் தப்பு பண்ணிட்டா. மார்த்தாள் போகல. என்ன நடந்துச்சு தெரியுமா? மரியாள் முந்திக்கிட்டா. மரியாள் போய் அழுது புலம்பி கூட்டிட்டு வந்து, இப்ப என்ன ரெக்கார்டு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதலுக்கு இவ காரணம் ஆயிட்டா. உன் பேர் வரணும், நம்ம பேர் பிரஸ்தாபப்படணுமா? இல்ல, எழுப்புதல்ல யூ ஷுட் பி எ பார்ட். அந்த ஒரு பாட்டு உண்டுல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுவீங்களா? என்கிட்ட ஆண்டவர், இங்க பாருங்க, இது வந்து ஒரு பொதுவான அழைப்பல்ல. என்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னே. நான் அவரை, கீலேயாத்துல பிசின் தைலம் உண்டு, ரணவைத்தியன் உண்டு, ஆனாலும் சக்கரத்தோட நான் இல்லாததுனால தான் அது கிரியை செய்ய முடியாம போயிடுச்சு. இந்த அன்புக்காக, ஏதோ அன்புக்காக இந்த அன்பை விட்டுட்டேன். நான் தான் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டேன், தாமதம் பண்ணிட்டேன். இயேசுவை நான் எங்கேயோ விட்டுட்டேன், ஆனா அவர் இப்பவும் எனக்காக அங்க காத்திருக்கிறார் என்று எனக்கு இப்பதான் தெரியும்னே. நீ மறுதலிச்சிட்டு இருக்கலாம், நீ ஆண்டவரை மறந்திருக்கலாம். அதுக்காக உன்னை விட்டுட்டு வேற யாரையும் தேடி போகிற தேவன் அல்ல. நீ திரும்ப வரமாட்டாயா என்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறார். நீ திரும்ப போய், ஏசப்பா நான் வந்திருக்கிறேன், எனக்காக தானே வெயிட் பண்றீங்க, நான் திரும்ப வர்றேன், உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு நீங்க சொல்லணும்னு அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருவரும் இயேசுவோடு போவீர்கள். உன் கிராமத்தில் இந்த கூட்டத்தில் அநேகர் மேல சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும், புது கிருபை வரங்கள் இறங்கி வரும். கீலேயாத்திலே பிசின் தைலம் உண்டு, ரணவைத்தியன் உண்டு, ஜீசஸ் இஸ் அலைவ் என்று நிரூபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. கை உயர்த்தி என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன
என்ன ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆதாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே, என் இயேசுவே, தம்மாவியார் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே, இந்த ஜெப நேரத்துல அவர் விட்ட இடத்துல பிடிங்க. விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே பாடுவோம் உமக்காக உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும். நல்ல கையசைத்து ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த ஓ தேவ ரக்கபயந்தலவ சரவ ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. இந்த பாரத்தோடு இந்த சாயங்கால வேளையில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசம், இந்த கிராமங்கள், யோவான் 11:37 வாசிக்க வேண்டாம். அங்கு கூடியிருந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குருடருடைய கண்களை திறந்த இவர், சப்பானிகளை குணமாக்கின இவர், மரித்த இவனையும் உயிரோடு எழுப்பியிருக்க கூடாதா என்று சொன்னார்களாம். இன்னைக்கு ஒரு பெரிய பழஞ்சொல் வந்திருக்கிறது. இயேசு இருந்தால் இவங்களெல்லாம் குணமாக்கி இருக்கலாம்ல, இயேசு இருந்திருந்தா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்ல. வாலிப நாட்களில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, இந்த நேரத்தில் யாரும் எழும்பி போகாதீங்க ப்ளீஸ், ஒரு முக்கியமான நேரம். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு வாலிபன் மரண தருவாயில கிடக்கும் போது தன் சபையாரோடு ஜெபிக்க போன போது சபையார் அவர் அந்த வாலிபனை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களாம். அப்போ டிஜிஎஸ் ஐயா வாலிபனா இருக்கும்போது ஜெபிச்சாராம், ஆண்டவரே ஏன்பா அவனை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க, அவனை உயிரோடு எழுப்பி இருந்திருக்கலாமே, அவன் வியாதி சுகமாக்கி இருக்கலாமே. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்கு எனக்கு பாத்திரங்கள் தேவை. இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு ஆட்கள் தேவை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்கள் தேவை. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாதான் நாங்க தெரியும். கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையா? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ரண வைத்தியன் இல்லையா? இல்லையா இல்லையான்னு கேட்கிற கேள்விக்கு இருக்குன்னு நிரூபிச்சு காட்டணும்னா ஒரு ஆள் தேவை. சக்கரத்தோடு இணைந்திருக்கிற ஒரு ஆள் தேவை. எந்த அன்புக்காகவும் இந்த அன்பை விடாத ஒரு ஆள் தேவை. 2 நாள் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சிலரோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தள்ளி போடாதீங்க. இவ்வளவு நாள் நான் தள்ளி போட்டுட்டேன், இவ்வளவு நாள் தள்ளி போட்டுட்டேன். நான் இயேசுவை சந்திச்ச இடத்துல இயேசு இப்பவும் எனக்காக காத்திருக்கிறாரா அண்ணே, என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்றீங்களா? இதான் உண்மை, இதான் உண்மை. எங்க சிலருக்கு 10ஓடு 11 இது கூட்டம், ஆனா சிலருக்கு இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம். அதுக்குதான் கதறோம், உயிரை கொடுக்கிறோம். தங்கச்சிவா வாழ்க்கையை இழந்துடாத, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். யாருடைய கட்டாயமும் இல்லாம ஆண்டவர் என் இருதயத்தில் தெளிவா பேசி இருக்கிறார். யாரும் போறதுக்கு முன்னாடி நான் அவரை எங்க விட்டேனோ அங்க இருந்து அவரை நான் திரும்ப கூட்டிட்டு வர போறேன். அந்த தரிசனத்தை, அந்த அழைப்பை தொடர போறேன்னு சொல்றவங்க மட்டும் அமைதியா. பெரியவங்க யாரும் எழும்ப வேண்டாம். வாலிப பிள்ளைங்க, கர்த்தரால் உணர்த்தப்பட்டவங்க மட்டும் சடார்னு எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். யாரையும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்து நீங்க எழும்ப கூடாது. நான் எழும்புறேனே, என் கூட தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார், நான் உணர்றேன். I can clearly feel that. நான் அதை உணர்றேன். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எழுமி நிற்கிறவங்க, கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல பலமாய் ஊற்றப்படுகிறது. ஒரு அபலப சந்தர பலபதியாத ரபா. அப்படியே கை உயர்த்துங்க பார்க்கல, கை உயர்த்துங்க. நீங்களும் ஆண்டவரும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்களும் ஆண்டவரும், வேற யாரும் இல்லை. இந்த செய்தியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாத்திரங்களை தேடி வந்திருக்கிறா. கீழையாத்துல பிசின் தைலம் உண்டு, ரணவைத்தியன் உண்டு. வெளியில இருக்கிற ஊழியக்காரங்க தயவு செய்து மேடைக்கு வாங்க ப்ளீஸ்.
பின்னாடி ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செய்து மேடைக்கு வாங்க, அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஓ ரபலபா சந்தரபா சியாதரபா ஏ ரபலபா சந்தலகசியாதரபா. நீர் ஆயத்தப்படுத்த சொன்ன பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திட்டோம்பா. இப்ப பாருங்க, இது உங்க பிள்ளைங்க, இவர்களுக்காக நீர் எங்க காத்து நிற்கிறீர் என்பதை சொல்லியாச்சு. உம்மை கூட்டி கொண்டு போய் உயிர்த்தெழுதலை நடப்பிக்க வேண்டியது இவங்க கடமை. உன் கிராமத்துல செத்து போன எத்தனையோ பேர் இருக்கா, அவங்க கிட்ட இயேசுவை கூட்டிட்டு போக மாட்டியா? உன் காலேஜ்ல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க, அவங்க கிட்ட அந்த இயேசுவை கூட்டிட்டு போக மாட்டியா? உன்னை சந்திச்ச இடத்துல உனக்காக வெயிட் பண்றார் தெரியுமா? உன் பேரை சொல்லி வெயிட் பண்றார் தெரியுமா? உன் பேரை சொல்லி. மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா, என்ன ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா. ரபலப சந்தலகசியாதனா. ஹல்லேலூயா. தேவன் மேலாத்துமாவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. தாகமாய் இருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாய் இருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து ஒப்பு கொடுக்கிறவங்க கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கதரும் போல் தேவனே. இது வெறும் பாட்டா வரக்கூடாது வாயிலிருந்து. எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. இந்த சாயங்கால
வேளையில் சிலரை கர்த்தர் முத்திரை போடும்படி வந்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் முதல் செஷனில் அவர் சமூகத்தில் இருக்கும்படி, அவர் வைக்கிற இடத்திற்கு போகும்படி, இரண்டாவது பகுதியில் கீலேயாத்தின் பிசின் தைலத்தை, ரணவைத்தியனை ஜனங்களுக்குள்ள எடுத்து செல்லுகிற, ஜனங்களுக்குள் எடுத்து செல்லுகிற ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். மறுபடியும் சக்கரத்தோடு இணைந்து விடு, சக்கரத்தோடு இணைந்து விடு, தேவனோடு இணைகிற ஒரு அபிஷேகம். கைத்தட்டி பெற்றுக்கொள், கைத்தட்டி பெற்றுக்கொள். ஓ ரபா ஷரபா, ஒரு அக்கினி விளட்டும், விளட்டும், விளட்டும். Thank you Lord. நீ வரணும்னு விரும்புறா, நீ வந்து கூட்டிட்டு போகணும்னு விரும்புறா, நீ வந்து கூட்டிட்டு போகணும்னு விரும்புறா. ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. இப்ப ஜெபித்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயத்தில் ஆண்டவர் உங்க கூட பேசுறதை நீங்க உணர முடியும். நீங்க என்ன செய்யணும், என்ன செய்ய போறீங்க, ஏதோ ஒரு அழுத்தம் உங்க இருதயத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய அழுத்தம். இங்க இருக்கிற சில வாலிப பிள்ளைகளால கண்ணீர் அடக்க முடியல. அழுதுரு, அழுதுரு. உங்களை விட்டுட்டு வந்துட்டேன், ஆனாலும் நான் உங்களை விட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட போது என் இருதயம் நொறுங்கலையா? என் இருதயம் நொறுங்கலையா? வேற இடத்துல இல்லை, மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்தில், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் துதிக்கின்றே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஒரு 2 நிமிஷம் உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பேசுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாட்கள் நம்மளால சில பிரேதங்கள் நாரணும்? வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இப்பொழுது எலியா பலிபீடத்தை கட்டி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்ன போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க. புதிய பாஷைகள், புதிய வரங்கள், புதிய வல்லமை. நீ எங்கே இருக்கிறாய்? வந்துட்டோம், அவர் சமூகத்தில் வந்துட்டோம். அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறோம், திரும்பி வருகிறோம். சாத்தான் வெட்கப்படட்டும், சாத்தான் வெட்கப்படட்டும், சாத்தான் வெட்கப்படட்டும். ஓ மேல சிரித்த சத்துருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் ஓ ரபா இருளிலே உட்கார்ந்தா என் தேவன் வெளிச்சமாயிருப்பான். பின்னாடி இருக்கிறவங்க முதல் கொண்டு கை தட்டி ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஒரு பலத்த விடுதலாய். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீ சாட்சி, நீ சாட்சி. எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடையாந்தர வரையும் சக்கரத்தோடு இணைக்கப்பட்ட சிலரை சக்கரம் கொண்டு போக போகிறது. பிலிப்புவை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனது போல் சிலரை எடுத்துக்கொண்டு போகிற வருஷம். இப்போ மரித்திருக்கிறவன் சகோதரன் உயிரோடு எழும்புவான். இப்பொழுது மரித்திருக்கிறவன் சகோதரனும் கடைசி நாள் தள்ளி போடாத, தள்ளி போடாத. ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா தள்ளி போடாதீங்க. சிறுவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா தள்ளி போடாதீங்க, இன்னும் தள்ளி போடாதீங்க. ஆனா பிசின் தைல உண்டுன்னு காட்டணும், ரணவைத்தியன் ஒருத்தர் உண்டுன்னு காட்டணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம்.
மான்கள் நீரோடை வா. இந்த தொடுதல் உன்னை விட்டு போகவே கூடாது, போகவே கூடாது. எந்த ஆத்துமா உம்மையே நீங்க பாடுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் எந்தன் நிறைய மரித்த சரீரங்கள், மரித்து போன சபை, மரித்து போன கிராமங்கள் உயிரோடு எழுப்பப்படும் போது நீயும் கூட நிற்க போகிறாய், எழுப்புதலில் நிற்க போகிறாய். கை தட்டி இந்த ரெண்டு செஷன்ல கர்த்தர் பேசினதற்காக நல்ல கை தட்டி. உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. எங்க ஊழியர்கள் மேல, எங்க தேவ பிள்ளைகள் மேல, எங்க வாலிப பிள்ளைகள் மேல. ஓ ரபா பாபா, நல்ல நல்ல கை தட்டி மகிமை செலுத்துங்க. ஒரு மகிமை, ஒரு மகிமை. அதை உணர முடியுதா? Can you feel that? நன்றி அப்பா, நீ எங்க இருக்கிறாய் என்று எங்களோடு கேட்டீர். உங்க சமூகத்துக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்றோம். நீர் எங்களை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் நாங்கள் போக. மரியாளுக்கு மாட்டுத்தொழு வந்தான்னா, இயேசுவுக்கு மாட்டுத்தொழு வந்தான்னா, அந்த இடத்துல நட்சத்திரம் வரும். கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையான்னு கேள்வி கேட்டவங்களுக்கு உண்டு என்பதை நிரூபித்து காட்டணும். இன்றைக்கும் சத்தியம் பேசுகிற தேவன் உண்டு. இன்னைக்கும் இரு கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் தேசத்திலே உலாவுகிறார். அந்நிய ஆராதனைகளை அவமண்ணி, அந்நிய அக்கறைகளை நிர்மூலமாக்கி, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூக்குரலிடுகிற எலியாக்கள் உண்டு. கீழையாத்திலே பிசின் தைலம் உண்டு, ரணவைத்தியன் உண்டு. கைத்தட்டி நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி. We give all glory, glory. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நான் இந்த கூடுகைக்கு முத இவங்க சகோதர ஸ்நேகத்துலேருந்து நடத்துகிற கூடுகை இது. மீட்டிங் நான் வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எல்லாருமே அந்நிய பாஷையில் நிறைய பேர் முழுங்கினாங்க. எல்லாருமே இங்கே வரும்போது பாவத்தோடு தான் வந்தோம். ஆனால் இங்கேருந்து வெளியே போகும்போது எல்லாருமே பாவம் நீங்கி கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக எல்லாருமே வெளியே போகிறாங்க. இதை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக பரிசுத்த தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் இல்லாமல் இங்கே நம்ம வாழவும் முடியாது. அதனால் எல்லோரும் பரிசுத்தப்படுங்க. திறப்பின் வாசலில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் வருவதாக. இந்த மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப அதிசயம். எனக்கு இன்றைக்கி கூட டெஸ்ட்டு தான் ஸ்கூலில். அதோடு நான் வந்திருக்கேன். நான் அன்றைக்கே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் எப்படியாட்டு மீட்டிங்க்கு போகணும், நான் கண்டிப்பாக மீட்டிங் போகணும் ஆண்டவரே. எனக்கு வந்து நான் வந்து சகோதர சேகத்தில் வேறு இருந்தேனா, அதனால் எனக்கு ஆண்டவரே எப்படியாட்டு நான் மீட்டிங் போகணும். நீங்கள் எனக்கு ஒரு இந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த டெஸ்ட்டெல்லாம் எனக்கு டெஸ்ட்டு இன்றைக்கி இல்லாமல் திங்கக்கிழமை டெஸ்ட்டை மாற்றித்தாங்கன்னு ஜெபம் பண்ணேன், ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பாட்ட. ஏசப்பா வந்து நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் அதே மாதிரி அவர் சித்தம் உண்டு, சித்தமானால்தான் தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. சித்தம் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நான் இங்கே வந்து அண்ணன் நானே சொன்னேன் ஆவியின் அபிஷேகத்தில் நான் இது பாடல்களை ஆராதனை நடத்தும் போது நான் ரொம்ப ஆண்டவரால் தொடப்பட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பெற்றுருக்கேன். இப்போ நல்லா புதுப்பிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் வந்து மற்றவங்களுக்காக யூஸ் பண்ண நான் ரொம்ப விரும்புகிறேன். இதை மற்றவங்களுக்காக யூஸ் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.